இல்லைன்னா எப்பவுமே ஒரு ஹை ப்ரொஃபைலான பிளேயர்ஸை வந்து ரீடைன் பண்ணுவாங்க. விராட் கோலி வந்து இந்த வருஷம் கேப்டன் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து, ஆனா அடுத்த ஐகான் பிளேயர் டெவலப் பண்ணணும். கோலிக்கு அப்புறம் யாரு அப்படின்னு பார்த்தா ஐகான் பிளேயர்ஸ்ல யாரும் இல்ல. சோ லோக்கல் பாயை வச்சு ஐகான் பிளேயரை டெவலப் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. கிரவுண்ட் சின்னதா இருக்கிற டைம் நக்கல் நக்கல் டெலிவரிஸ் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்க பவுலர்ஸ் எடுத்தா. ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு கிரிக்கெட் ஃப்ரீக். ஐபிஎல் 2025 ரிட்டன்ஷன்ஸ் எல்லாம் ஆல்ரெடி ஒவ்வொரு டீமும் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. நம்மளும் நம்ம சேனல்ல வீடியோ பண்ணியிருந்தோம். அடுத்தது என்ன? சோ அடுத்தது ஐபிஎல் ஆக்ஷன் தான். நவம்பர் 24-25 வந்து டிசிஏ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க டேட். சவுதி அரேபியால நடக்க போகுது. ஸோ ஒவ்வொரு டீமும் எந்த பிளேயர்ஸை டார்கெட் பண்ணுவாங்க, எந்த பிளேயர்ஸ் எல்லாம் கிடைச்சா அவங்க டீம் ரொம்ப காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கறத டிஸ்கஸ் பண்றதுக்கு சதீஷை வெல்கம் பண்ணிக்கலாம். வெல்கம் சதீஷ். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் டீம் ஆர்சிபி. ஈசாலா காப் நாம்தேவா. சொல்லுங்க பெங்களூரியன். ஆமாங்க, ரொம்ப நாளா ஈசாலா கட்டிட்டே இருக்காங்க. அது டீம் மேனேஜ்மெண்ட் காதல விழுகுதா இல்லையான்னு தெரியல. அவங்களும் டீமை வட்டம் ஒரு மாதிரி எடுத்து வச்சிடுறாங்க. இந்த வாட்டியாவது அவங்க காதல விழுந்து ஒரு நல்ல டீமா எடுத்து இந்த வருஷமாவது கப்பு நம்மதேவான்னு பார்ப்போம். ஸோ நம்ம டீம் ரிட்டன்ஷன்ஸ் லிஸ்டையும் நம்மளோட டார்கெட் பிளேஸ் பத்தி நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா 3 பேர் டென்ஷன் பண்ணியிருக்காங்க. நமக்கு எப்பவும் சர்ப்ரைசிங் இல்லாததுன்னா விராட் கோலி. கண்டிப்பா விராட் கோலி அவங்க விட மாட்டாங்க, எல்லாத்துக்குமே தெரியும். ஆமா. அண்ட் செகண்ட் ரஜத் பதிலரை ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. ஆமா. அப்புறம் தேர்ட் வந்து இவங்க 3 பேரை வந்து யாஷ் தயால். இந்த ரிட்டன் இந்த 3 பிளேயர்ஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரிட்டன்ஷன் ஓகேவா உங்களுக்கு? ஓகே, நல்ல ஒரு ரிட்டன்ஷன்ஸ் தான். விராட் கோலியை கண்டிப்பா விட முடியாது. விராட் கோலி வந்து அவர் ஒரு ஐகான் பிளேயர். ஆர்சிபினாலே விராட் கோலி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா அவரு தான் ஃபேன் பேஸ் ஃபுல்லா ஆர்சிபிக்கு இருக்காங்க. அவரை விட்டா ஐகான் பிளேயர்னு சொல்லி அவங்களுக்கு யாரும் இல்ல இப்போதைக்கு, அந்த மாதிரி தான் இருக்காரு. ஸோ அவரை விட முடியாது. அவர் 21 crores ரீடைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, அவர் வேல்யூ அவ்வளவு இருக்கு. ஸோ ரீடைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ரஜத் பட்டிதார். நல்ல ஒரு பேட்ஸ்மேன், இந்தியன் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன், நல்லா பர்ஃபார்ம் பண்றாரு சொல்லலாம். போன வருஷம் லாஸ்ட் 2 வருஷமா நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இந்தியா கேப்பும் வாங்கிட்டாரு. ஸோ அடுத்த ஃபியூச்சர்னு பார்க்கும்போது அவர் கண்டிப்பா இருப்பாரு. பட் ஆனா அவரை வந்து 13 crores அந்த மாதிரி ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும் போது கொஞ்சம் அதிகமா இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் வருது. ஓகே, பட் அவங்க டீம் கோர் ஃபார்மேஷனுக்காக பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் யாஷ் தயால். அவர் 5 crores ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. அவரு ஒரு நல்ல ரிட்டன்ஷன். இந்தியன் டீமுக்குலாம் நெக்ஸ்ட் ஆட போறாரு. நல்ல ஒரு டெத் பவுலர். அப் ஃப்ரண்ட்ல நல்லா ஸ்விங் பண்ணுவாரு, ஓப்பனிங்ல நல்லா ஸ்விங் பண்ணி போடுவாரு. நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ நல்ல ரிட்டன்ஷன் சொல்லலாம். ஏன்னா ஒரு பவுலர் கவர்ட், 2 பேட்ஸ்மேன் கவர்ட்னு ஆயிடுச்சு. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ரிட்டன்ஷன்ல 2 விஷயம் சர்ப்ரைசிங் வந்து என்னன்னா, எப்பவுமே ஆர்சிபி வந்து அந்த பிராண்ட் வேல்யூக்காக பெரிய பெரிய பிளேயர்ஸ், ஓவர்சீஸ் பேட்ஸ்மேன்ஸ் இந்த மாதிரி பெரிய பிளேயர்ஸா ரிட்டைன் பண்ணுவாங்க. ரஜத் பதிலாரை வந்து இந்த வாட்டி ரிட்டைன் பண்ணது கொஞ்சம் எனக்கு புதுசா இருந்தது. ஆர்சிபியோட புதுசா இருந்துச்சு. ஏன்னா விராட் கோலிக்கு அப்புறம் ஒரு இந்தியன் பேட்ஸ்மேன் ஆர்சிபிக்கு அதிக ரிட்டன்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராகுல் டிராவிட் தான். ஆமா. அதுக்கப்புறம் வந்து ஸ்டேபிளா வந்து ஒரு இந்தியன் பிளேயர், டொமஸ்டிக் பிளேயர் யாரோ ஒருத்தர் வந்து ஆர்சிபி ரிட்டைன் பண்ணதே கிடையாது. அடுத்தது வந்து இப்போ ரிட்டைன் பார்த்தோம். இப்போ அவங்க டீம்ல ஆல்ரெடி நல்லா பர்ஃபார்ம் பண்ண பிளேயர்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஃபேப் டு பிளஸிஸ் இருக்காரு, வில்ஜாக்ஸ் இருக்காரு, மேக்ஸ்வெல் இருக்காரு, கேமரூன் கிரீன் இருக்காரு. இதுல யாராவது ரீடைன் பண்ணுவா, ஆர் டீம்ல ரீடைன் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா ஆப்ஷன்ஸ்ல? எனக்கு தெரிஞ்சு ஆர் டீம்ல ரீடைன் பண்றதுக்கு வில் ஜாக்ஸ்க்கு எனக்கு தெரிஞ்சு நல்ல வாய்ப்பு இருக்கு. முன்னாடி அவர் வந்து ஒரு மேட்ச் நல்லா விளையாண்டு கொடுத்தாரு. ரெண்டாவது நம்ம ஃபர்ஸ்ட் இந்த கேப்டன்ல பார்ப்போம். இதுக்கு வந்து அவங்க கேப்டனே அவங்க வந்து வெளியே விட்டுட்டாங்க. ஆர்டிஎம் வச்சு கேப்டன் எடுப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு பெரிய டவுட். ஏன்னா அவர் 40 years ஓல்ட் ஆயிடுச்சு. ஃபியூச்சர் ரெஸ்பெக்ட் பார்க்கும்போது அவரை வந்து திருப்பி எடுப்பாங்களாங்கிறது ஒரு பெரிய டவுட்டா இருக்கு. ரெண்டாவது அவருக்கு வந்து எனக்கு 5 crore மேல அவருக்கு போக வாய்ப்பு ரொம்ப கம்மி. 5 crore கம்மியா தான். இல்ல, எனக்கு தெரிஞ்சு ஃபேப் டு பிளேஸ் எப்படிதான் 5 to 6 crores கண்டிப்பா போவாருங்க. ஏன்னா அவர் வந்து என்னதான் வயசு ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு ஃபிட்டஸ்ட் கிரிக்கெட்டர். நீங்க கேப்டன் சொல்லும் போது இன்னொன்னு மாட்டேன், விராட் கோலி வந்து இந்த வருஷம் கேப்டன் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு. திரும்பி வந்து ரிடம்ஷன் கொடுப்பாரா அப்படிங்கறத நம்ம இனிதான் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். சோ அவர் கேப்டனா வந்து பண்ணா நல்லா இருக்கும் தான் நானும் எதிர்பார்க்கிறேன். விராட் கோலி கேப்டன்சில கப் அடிச்சா நல்லா தான் இருக்கும். அடுத்து இவங்க டீம்ல இம்பாக்டான பிளேயர் பார்த்தா தினேஷ் கார்த்திக். அவர் ரிட்டையர் ஆயிட்டாரு, நம்ம அவர் ஒன்றுமே பண்ண முடியாது. அடுத்து அதுக்கப்புறம் இவங்க டீம்ல ரொம்ப இம்பாக்ட் எல்லாமே கேமரான் கிரீன். கேமரான் கிரீன் வந்து ஹை பிரைஸ்க்கு இவங்க வந்து அவரை எடுத்துருந்தாங்க. இந்த வாட்டி வந்து கேமரான் கிரீனுக்கு போவாங்களா? ஏன்னா அவங்களுக்கு ஒரு இந்த டெக் பாஸ் பவுலரா கிடைப்பாரு, மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் ஸ்டாடி ஃபீல் பண்ணுவாரு. ஆனா வந்து 10 crores கம்மியா இவருக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அடுத்து இன்ஜுரி, ஒரு இன்ஜுரி ஸ்கேர் போயிட்டு இருக்கு. அது வந்து ஓவர் கம் பண்ணி காம்படிட்டிவ் கிரிக்கெட் விளையாண்டு ஐபிஎலுக்கு அவைலபிளா இருப்பாருங்கிறது ஒரு டவுட் இருக்கு. கேமரான்
மேபி போலாம், வாய்ப்பில்ல. வில் ஜாக்ஸ் நம்ம முன்னாடியே பேசின மாதிரி வில் ஜாக்ஸ்க்கு போக வாய்ப்பு இருக்கு. ஒரு ஆல்ரவுண்டர் பேட்ஸ்மேன், பவுலிங் ஆப்ஷன் இருக்கு. அப்புறம் கிளென் மேக்ஸ்வெல். ஆமா, கிளென் ஸோ மேக்ஸ்வெல்லும் வில் ஜாக்ஸும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட சேம் கைண்ட் ஆஃப் ஒரு ரோல் தான் ப்ளே பண்ண போறாங்க. ஸோ ஆர்சிபி மேக்ஸ்வெலுக்கு போவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. ஆர்டிஎம் வந்து எனக்கு தெரிஞ்சு சிராஜுக்கு போவாங்க. இம்பாக்ட் ஃபுல் பிளேயருங்கிறத விட சிராஜுக்கு வந்து ஆர்டிஎம் கண்டிப்பா போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர், அவர் ஆர்சிபிக்கு நல்லாவே பண்ணியிருக்காரு. ரொம்ப வருஷமா ஆடிட்டு இருக்காரு. ஸோ கண்டிப்பா சிராஜுக்கு போவாங்கங்கிறது என்னோட என்னோட தாட்ஸ். எனக்கு வந்து சிராஜுக்கு போற மாதிரி ஆகாஷ் தீப் போறவும் வாய்ப்பு நிறைய இருக்கு. ஆகாஷ் தீப் கரெக்ட். வந்து இவங்களோட, ஏன்னா இவங்களுக்கு நியூ பால்ல ஸ்விங் பண்ணி போற ஒரு பவுலர், இந்தியா டீம்லயும் இந்தியன் செட் இருக்க ஒரு பவுலர் ஆகாஷ் தீப் இருக்காரு. ஸோ ஆகாஷ் தீப்புக்கும் இவங்க போறதுக்கு நிறைய வாய்ப்பு, சான்சஸ் இருக்கு கண்டிப்பா. ஓகே, இப்போ நம்ம கேப்டன் பார்த்துட்டோம், என்ன ஆர்டிஎம் பண்ணுவாங்க அப்படிங்கறதெல்லாம் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் ஓப்பனர் வந்து விராட் கோலி ஒருத்தர் இருக்காரு. இனி ஒரு ரிமைனிங் ஸ்லாட் வந்து இருக்கு. இன்கேஸ் ஃபேஃப் டு பிளஸஸ் எடுத்தாங்கன்னா ஓகே, இன்கேஸ் எடுக்கலன்னா யாருக்கெல்லாம் போற வாய்ப்பு இருக்குன்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? இவங்க பர்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. 83 crores வந்து இவங்க பர்ஸ்ல இன்னும் வச்சிருக்காங்க. ஸோ வந்து ஆமா. இவங்களுக்கு நிறைய வெரைட்டி ஆஃப் இருக்கு. மோஸ்ட்லி வந்து நிறைய ரூமர்ஸ் என்ன பேச்சு வருதுன்னா, கேஎல் ராகுலுக்கு ஒத்துவாங்க அப்படிங்கிறது ஒரு பேச்சு. ஆமா. மேபி கேஎல் ராகுல் தான் ஃபேப் டுப்ளசிஸ் உங்களுக்கு தேவைப்பட மாட்டார். ஏன்னா கேப்டன் கம் ஓபனர் கம் விக்கெட் கீப்பர் மூணு விக்கெட் ஆப்ஷன் கீப்பர். கேஎல் ராகுல். ஸோ வந்து கேஎல் ராகுல் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும். ஏன்னா இவங்க இந்த லோக்கல் பாய் இதுவும் ஆமா, அந்த கிடைக்கும். ஒரு பாண்ட் இருக்கு. லோக்கல் பாய் பாண்ட் ஆல்ரெடி ப்ளே பண்ணியிருக்காரு. 2016 ப்ளே பண்ணியிருக்காரு, மிடில் ஆர்டர்ஸ்ல ஆடி இருக்காரு. ஸோ நீங்க சொன்ன மாதிரி ரூமர்ஸ் உண்மையா இருந்தா நல்லா தான் இருக்கும் ஆர்சிபிக்கு வந்து. ஆனா அடுத்த ஐகான் பிளேயர் டெவலப் பண்ணணும். கோலிக்கு அப்புறம் யாரு அப்படின்னு பார்த்தா ஐகான் பிளேயர்ஸ்ல யாரும் இல்ல. ஸோ லோக்கல் பாயை வச்சு ஐகான் பிளேயரை டெவலப் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு பட்லருக்கும் போற நிறைய சான்சஸ் இருக்கு. கேப்டன் மெட்டீரியல், விக்கெட் கீப்பர், ஓப்பனர் அப்படிங்கும்போது விராட் கோலிக்கு கோப் அப் பண்றதுக்கு வந்து பட்லர் வந்து ஒரு நல்ல சாய்ஸா இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கிலாந்து டீம் ஒயிட் பால் கேப்டன் அவரு தான். ஒரு நல்ல கேப்டன்சி மெட்டீரியல் சொல்லலாம். நல்ல ஒரு ஓப்பனர், ஃபயர் ஹோர்ஸ் பயங்கரமா பின்னி பெடல் எடுத்துருவாரு. விராட் கோலி அங்க மெதுவா ஆடிட்டு இருந்தாரு அப்படின்னா இங்க இவர் வந்து பட்லர் போட்டு பிரிச்சு எடுத்துருவாரு. சோ ஒரு பட்லர் ஒரு நல்ல ஆப்ஷனா இருப்பாரு. அவர் கேஎல் ராகுலுக்கு ஈக்குவலா அந்த மாதிரி இருக்க நிறைய சான்சஸ் இருக்கு. அவருக்கு எல்லாமே ஒரே இதுலயே கிடைச்சிடும் நினைக்கிறேன். கண்டிப்பா. இப்போ அவங்க கேஎல் ராகுல் வந்து அவங்க கேப்டன் இதுல இல்லைன்னா பட்லருக்கு, நீங்க சொன்ன பட்லருக்கு கண்டிப்பா போலாம். பட்லர் வந்து ஒயிட் பால் கேப்டன், பிளஸ் அவர் வந்து டெஸ்ட் மேட்ச் எதுவுமே ஆடுறது இல்லை. ஸோ ஆமா. அவர் வந்து ஐபிஎலுக்கு ஃபுல்லா அவைலபிளா இருப்பாருன்னு நம்பலாம். அவருமே நல்ல ஆப்ஷன் தான். நெக்ஸ்ட் வேற யாரு உங்களுக்கு ஓபனர்ஸ்? வேற யாரும் தெரியல. டிகாக். டிகாக்கு எனக்கு தெரியல. ஏன்னா டிகாக் வந்து ஆல்ரெடி ப்ளே பண்ணியிருக்காரு. அவரை வந்து ரிலீஸ் பண்ணாங்க அந்த ஒரு டைம் மும்பைக்கு வந்து இதுல ட்ரேட்ல கொடுத்தாங்க. அவங்க டிகாக் மேல அவங்களுக்கு ஒரு பெருசா இதுல நினைக்கிறேன். ஃபில் சால்ட் போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஃபில் சால்ட் அதே மாதிரி தான், ஒரு விக்கெட் கீப்பர், ஓப்பனர், பேட்ஸ்மேன் தான். சோ எனக்கு கேகேஆர் நல்லாவே பண்ணியிருந்தாரு. ஃபைனல் வரைக்குமே நல்லா பண்ணாரு. சோ அந்த மாதிரி ஒரு நல்லா போன சீசன் நல்லா பர்ஃபார்ம் பண்ண பிளேயர்ஸ் வந்து ஆர்சிபி எப்பவுமே எடுப்பாங்க. அந்த மாதிரி தான் சூஸ் பண்ணி எடுப்பாங்க. எந்த டீமுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்கன்னு தேடி பிடிச்சி அந்த மாதிரி பிளேயர்ஸ் எடுக்கிற நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ ஃபில் சால்ட் வந்து போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா காசு கொஞ்சம் கம்மியாகவும் கிடைப்பாரு. ஃபில் சால்ட் வந்து பட்லர் அளவுக்கு போலனாலும் ஒரு 6 to 7 crores இல்ல 5 to 7 crores கம்மியா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட்லர் வந்து 10க்கு மேல போயிடுவாரு. சோ கம்மியா போகணும் அப்படின்னு நினைக்கிற பட்சத்துல ஃபில் சால்ட் போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஓப்பனிங் ஸ்லாட், ஓப்பனிங் பிளஸ் விக்கெட் கீப்பர் போற மாதிரி இருந்தா அந்த மாதிரி போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நீங்க சொன்ன ரிட்டர்ன்ஸ் எல்லாமே இதுவும் நல்ல ஒரு ப்ரிடிக்ஷன் தான் நமக்கு. ஆனா பார்ப்போம், இவங்க எந்த ஓப்பன்ஸ்க்கு வேற எந்த ஓப்பன்ஸ்ல வேற ஏதாவது ஆப்ஷன்ஸ் இவங்க வச்சிருக்காங்களா அப்படின்னு. ஆமா. சோ மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் நீங்க யாரை சூஸ் பண்ண வரீங்க? இப்போ ஓப்பனர்ஸ் ஓகே அந்த மாதிரி பார்த்தோம். இப்படி வேற ஏதாவது மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ் யாரை பார்ப்பாங்க? ஏன்னா ஆல்ரெடி ரஜத் பத்திதார் வந்து ஒன் டவுன்ல வருவாரு. மீதி இருக்கிற ஸ்லாட்ஸ்ல யாரெல்லாம் ஃபில் பண்ண பார்ப்பாங்க? ரஜத் பதிடார் வந்து மிடில் ஆர்டர்ல ஸ்பின்னர் நல்லா அட்டாக் பண்ணுவாரு. அதனால அவரை சுத்தி தான் வந்து மற்ற பிளேயர்ஸ் பிளான் பண்ணுவாங்க நினைக்கிறேன். மேபி உங்க கேமரான் கிரீனுக்கு போனா மிடில் ஆர்டரோட ஸ்லாட் ஃபில் ஆகும். வில் ஜாக்ஸும் ஒன் டவுன் போனால லாஸ்ட் டைம் ஒன் டவுன் தான் வில் ஜாக்ஸ் இவங்க எடுத்தாங்கன்னா ஆல்ரவுண்டருக்கு ஒன் டவுன்ல வில் ஜாக்ஸ், ஆமா. 2 டவுன்ல அப்புறம் ஆமா. கேமரான் கிரீன். ஆமா, ஆர்டிஎம் பண்ணி எடுக்கிற நிறைய சான்சஸ் இருக்கு அவங்க ரெண்டு பேரையும். அதர் தன் தட் அவங்க டீம்ல இல்லாம வெளியில இருந்து எடுக்கிறதுக்கு வேற சான்சஸ் இருக்குங்களா? அதர் தென் தட் அவங்க டீம்ல ஏன்னா இந்த இம்பாக்ட் ரூல்ஸ் இம்பாக்ட் பிளேயர்ஸ் ரூல்ஸ் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனுக்கு பெருசா டிமாண்ட் இருக்கு எனக்கு தெரியல. மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் எப்படி ஃபோக்கஸ் பண்றதே இல்லை. எல்லாருமே வந்து ஒரு என்ன சொல்றது, இம்பாக்ட் ரோல் மட்டும் தான் ஆடிட்டு போறாங்க. ரொம்ப சின்னதா வராங்க, பிஞ்ச் ஹிட்டர்ஸ் மாதிரி தான் எல்லாருமே பண்றாங்க. ஒரு ஸோ கேமியோ ஆடிட்டு போனா இவங்க போதும் அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க. கேமியோ ஆடுறமே போறாங்க. பேட்ஸ்மேன் நிறைய எடுத்து வந்து கேமியோ ஆடுப்பா போதும் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பாக்குறாங்க.
ஸோ நம்ம வந்து அதனால மிடில் ஆர்டர் மேலே இவங்க எந்த அளவுக்கு ஃபோக்கஸ் பண்றாங்கன்றது தெரியல. ஸோ எந்த டீமுக்குமே இப்ப மிடில் ஆர்டர் பெருசா இருக்கிறது இல்ல. எல்லாருமே இருக்காங்க தான் பாக்குறாங்க. மிடில் ஆர்டர்ங்கிற கேட்டகரி இப்ப இல்லாத மாதிரி தான் இருக்கு. ஸோ அப்படிதான் மிடில் இருக்கு. ஆர்டர் பத்தி எனக்கு ஐடியா இல்லை. ஓகே, எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நிதிஷ் ராணா போவாங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன். நிதிஷ் ராணா வந்து ஒரு இந்தியன் பேட்ஸ்மேன். ஸோ அவர் ஆஃப் ஸ்பின்னும் கூட போடுவாரு, கேகேஆருக்கு ஆடி இருந்தாரு. நிதிஷ் ராணா வந்து இப்போ பெருசா ஒரு ஃபார்ம்ல இல்லாத மாதிரி தான் இருக்காரு. ஏன்னா வெளியில வந்து பெருசா அவருக்கு ஹைப் இல்லாம இருக்கு. ஸோ மேபி அவர் எடுக்க நிறைய சான்சஸ் இருக்கு, எனக்கு ஏதோ ஃபீல் வருது. அவரு போலாம். இல்ல ஆல்ரெடி விளையாடின படிக்கல் ஓப்பனிங் பண்ணார் இல்லையா, அவரு கூட படிக்கல கூட எடுக்கலாம். ராஜஸ்தான் ராயல்ஸ் மிடில் ஆர்டர்ல ஆடினாரு. ஆர்சிபில தான் வளர்ந்து வந்தார். படிக்கல் ஃபர்ஸ்ட் வருஷம் பாத்தீங்கன்னா அவரு உள்ள ஐபிஎல் வந்ததே ஆர்சிபிக்கு தான் ஆடினாரு. ஸோ அந்த இதுல கூட கொண்டு வர வாய்ப்பு இருக்கு. படிக்கலையோ இல்ல நிதிஷ் ராணாவையோ ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன்ஸை ஆட வைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குன்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஓகே, இப்போ பேட்ஸ்மேன் பார்த்தோம். நெக்ஸ்ட் பவுலர்ஸ்ல, ஏன்னா அது முக்கியமா சொல்ல போனோம்னா சின்னசுவாமி ஸ்டேடியம் வந்து பவுலர்ஸ்ன்னு பார்த்தோம்னா ரொம்ப சின்ன கிரவுண்ட். ஸ்டேடியமோட சர்க்கம்ஃபரன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப இருக்கலே ரொம்ப சின்ன கிரவுண்ட். அதுவும் இல்லாம ஆல்டிடியூடும் ரொம்ப ஹையா இருக்கு. பெங்களூர் வந்து ஒரு சி லெவல்ல இருந்து ஹை ஆல்டிடியூட்ல இருக்கு. பால் வந்து ரொம்ப டிராவல் ஆகும். ஒரு ஜஸ்ட் தொட்டுட்டாலே சிக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா மேல மேலதான் போகும். அந்த அளவுக்கு உண்டான அந்த அளவுக்கு உண்டான கிரவுண்ட் தான் அது. ஸோ அங்க பாத்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் வந்து ரொம்ப முக்கியமா ப்ளே பண்ணுவாங்க. அதுல உங்களோட கருத்து ஏதாவது இருக்கா? ஸ்பின்னர்ஸ் யார் இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கறீங்க? ஸ்பின்னர்ஸ் எனக்கு கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல லெக் ஸ்பின்னர் தேவை. அவங்களுக்கோட லக்கி என்ன பார்த்தா சகல் உங்களுக்காக நல்லா பர்ஃபார்ம். சகல் வந்து அவைலபிளா இருக்காரு, வெளியே தான் மார்க்கெட்ல தான் இருக்காரு. அவர் மேபி போகலாம். அது போக வேற ஏதாவது நல்ல ரிஸ்ட் ஸ்பின்னர்ஸ் வந்து இவங்களுக்கு கிடைச்சா நல்லா இருக்கும். அடில் ரஷீத் இவங்க வந்து அடில் ரஷீத் வந்து ரொம்ப அண்டர் ரேட்டட் போலதான் இருக்காரு. யாருமே அடில் ரஷீத் எப்பவுமே எடுத்தாலும் பெருசா யூஸ் பண்றது இல்லை. மேபி உங்களுக்கு அடில் ரஷீத் கிடைச்சாலும் சின்னசாமி ஸ்கீலுக்கு அவர் வந்து ஒரு நல்ல பவுலரா இருக்கும். இவங்க ரெண்டு பேரும் சகல் அடில் ரஷீத். ஓகே, நானும் ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றேன் சகலுக்கு தான் போவாங்கன்னு. ஏன்னா சகலை ரிலீஸ் பண்ணது வந்து அவங்க ஒஸ்ட் டிசிஷன். அந்த 3 வருஷம் முன்னாடி அவங்க ரிலீஸ் பண்ணது வந்து ரொம்பவே ஒஸ்டான டிசிஷன். சகலும் ரொம்ப ஃபீல் பண்ணியிருந்தாரு அந்த டைம்ல. ஸோ சகலுக்கு வந்து ஆல் அவுட் கண்டிப்பா போய் ஆகும். அந்த கிரவுண்ட்ல வந்து நல்ல எக்கனாமில நல்லா போட தெரிஞ்ச ஒரே ஒரு லெக் ஸ்பின்னர் அவரு தான். சொல்ல போனா அந்த இடத்துல ரன் லீக் பண்ணாம போட்டவர் அவரு தான். ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ அவர் எடுத்தே ஆகுங்கிறத கண்டிப்பா போவாங்க அப்படிங்கிறத நானும் எதிர்பார்க்கிறேன். கூட ஒரு ரைட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின்னர் வாஷிங்டன் சுந்தர் அந்த மாதிரி போற சான்சஸ் இருக்கு. அப்படிங்க ஆல்ரவுண்டர் மாதிரி ஒரு ஸ்பின்னரோட போனா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன். வில் ஜாக்ஸ் எடுத்துட்டாங்கன்னா இப்ப வில் ஜாக்ஸ் பார்த்தா நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஆஃப் ஆஃப் ஸ்பின்னர் வித் பேட்டிங் கேப்பபிலிட்டி வாஷிங்டன் சுந்தர் எடுப்பாங்களாங்கிறது. கரெக்ட் தான். ரெண்டாவது இப்போ வந்து அவரோட ஸ்டாக்ஸ் ரொம்ப அதிகமாயிருச்சு. வில் ஜாக்ஸுக்கு விட அதிகமான விலைக்கு வாஷிங்டன் போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ரெண்டு பேரையுமே அவங்க அகாமடேட் பண்ணுவாங்களாங்கிறது எதர் வாஷிங்டன் சுந்தர் ஆர் வில் ஜாக்ஸ் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு போவாங்க. லெக் ஸ்பின்னர்ல வந்து சகல் நீங்க சொன்ன சகல். எனக்கு வந்து லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் யாரா போனா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். நூர் அகமது இருக்காரு இல்லைங்களா, ஆப்கானிஸ்தான் நூர் அகமது. அவரு எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருது. ஏன்னா அவர் கொஞ்சம் அவுட்கார்ட் ஆக்ஷன்ல போடுவாரு. குஜராத் டைட்டன்ஸ்க்கு ஆடி இருந்தாரு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி ஒரு அவுட்கார்ட் ஆக்ஷன்ல போடுற ஒரு பவுலர் இருந்தா நல்லா இருக்கும். ஸ்பின்னரா அவரை கொண்டு வந்தாலும் நல்லா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ். ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து யாருக்கு போவாங்க அப்படிங்கறத நீங்க எதிர்பார்க்கறீங்க? ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து நீங்க சொன்னது சிராஜுக்கு இவங்க திரும்பி போகலாம். பட் சிராஜ் ஏன் ரிட்டைன் பண்ணலைங்கிறது தெரியல. மேபி அமௌண்ட் ப்ராப்ளமா இல்ல சிராஜ் இவங்க வேண்டாம்னு நினைச்சிட்டாங்களாங்கிறது தெரியல. சப்போஸ் அமௌண்ட் ப்ராப்ளம் அந்த மாதிரி சிராஜுக்கு இவங்க திரும்பி போவாங்க அந்த போர் கிடைக்கிறதுக்காக. மற்றபடி எப்போ போல ஹெசில்வுட் நம்ம கிட்ட இருந்து தான் நம்மளை பார்த்து கான்ஃபிடன்ஸ் தான் ஹெசில்வுட் எடுத்தாங்க. அந்த மாதிரி ஒரு டாலான ஒரு வித் டெக் ஹார்ட் பவுலர்ஸ் வந்து போவாங்கன்னு எதிர்ப்போம். ஏன்னா அல்சாரி ஜோசப் இது பண்ணி அல்சாரி ஜோசப் வச்சிருந்தாங்க, கேமரான் ரீட் வச்சிருந்தாங்க. ஸோ அவங்களும் அந்த டால் ஃபாஸ்ட் பவுலர் பண்றாங்க. சோ மீண்டும் ஹெசில்வுட்டுக்கு போறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இல்ல இன்னொரு நல்ல ஒரு டால் பவுலர்ஸ் சன் கம்யூனிட்டில இருந்து யாராவது வந்தாலும் வரக்கு வாய்ப்பு இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் மிச்சல் ஸ்டார் கண்டிப்பா போவாங்க. மிச்சல் ஸ்டார்க் வந்து முன்னாடி ஆர்சிபிக்கு ஆடி இருக்காரு. அவரு எங்க இருக்கும்போது அப்பவே 2014-15 டைம்லயே ஆடி இருக்காரு. சோ மிச்சல் ஸ்டார்க்கு வந்து ஷூரா போவாங்க. கண்டிப்பா அவரை கண்டிப்பா ட்ரை பண்ணுவாங்க. போன வருஷம் மாதிரி மினி ஆக்ஷன்ல 21 crores எல்லாம் 23 crores போனார். அந்த அளவுக்கு போக மாட்டார் இந்த டைம். மேபி ஒரு 12 crores போறதுக்கு சான்சஸ் இருக்கு மிச்சல் ஸ்டார்க்கு. சோ இவங்களுக்கு பர்ஸ் அதிகமா இருக்கு, 83 crores இருக்கு. அடுத்த இவங்களுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா செகண்ட் ஹையஸ்ட் அமௌண்ட் இருக்கிறது பஞ்சாப்க்கு அடுத்து இவங்களுக்கு தான் இருக்கு. சோ மிச்சல் ஸ்டார்க்கு டெஃபினட்டா போவாங்கிறாங்க அப்படிங்கறது நான் எதிர்பார்க்கிறேன். அவருக்கு கிடைக்கல அப்படின்னா ரபாடா இந்த மாதிரி ஒரு ஹை ப்ரொஃபைல் நேமுக்கு போவாங்க அப்படிங்கிறது நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா இவங்களுக்கு பர்ஸ் அதிகமா இருக்கு. சோ இப்படி வேணா விளையாடலாம். ஒரு நல்ல சூப்பர் ஃபாஸ்ட் பவுலர் கண்டிப்பா எடுத்தே ஆகணும் சின்னசுவாமி ஸ்டேடியம்க்கு. அந்த மாதிரி ஒரு 2
ஃபாஸ்ட் பவுலர் சூப்பரா எடுத்தாங்கன்னா பக்காவா இருக்கும். ஸோ ரபாடா இல்லைன்னா மிச்சல் ஸ்டார்க் இவங்களுக்கு போவாங்க அப்படிங்கிறது நான் எதிர்பார்க்கறேன் ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்ல. என்னோட உங்களுக்கு வந்து மிச்சல் ஸ்டார்க் தான் அக்ரி பண்ணுவேன். பட் ரபாடா நான் வந்து பெருசா அக்ரி பண்ண மாட்டேன். ஏன்னா இங்க நமக்கு இந்த பிச்சுக்கு வந்து நிறைய ஸ்லோ பால், நிறைய கட்டர்ஸ் போடுற ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து இருந்தா நல்லா இருக்கும். ஏன்னா இங்க வந்து கிரவுண்ட் சின்னதா இருக்கிறதுக்கு பிச் டைம் இல்ல நக்கல் நக்கல் டெலிவரிஸ் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்க பவுலர்ஸ் எடுத்தா இவங்களுக்கு வந்து டெத்ல வந்து நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இவங்களுக்கு இந்த ரன் லீக்கேஜை கட்டுப்படுத்தினா மட்டும்தான் இங்க சின்சாமில ஜெயிக்க முடியும். ஸோ எனக்கு பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு நிறைய வெரைட்டிஸ் இருக்க மாதிரி ஒரு பவுலரா போனாங்க. ரபாடா வந்து பியூர் பேஸ். ரபாடா வந்து பியூர் பேஸ். ரபாடா போட்டு எஸ்டேலே பாத்தீங்கன்னா அந்த ஸ்லோ பால் கட்டர்ஸ் வச்சு தான் போன வாட்டி கண்ட்ரோல் பண்ணாரு. அந்த மாதிரி கொஞ்சம் நிறைய வெரைட்டிஸ் இருக்க பவுலர்ஸ் போனாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். அப்போ நீங்க சொல்றத பார்த்தா அந்த வெரைட்டிஸ் இருக்கிறத பார்த்தா ஹர்ஷல் பட்டேல் இருந்தாரு, ஆர்சிபிக்கு ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாரு. அப்போ ஹர்ஷல் பட்டேலுக்கு போவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கறீங்களா? ஏன்னா சூப்பரா பண்ணியிருந்தாரு ஆர்சிபிக்கு. கண்டிப்பா இந்த வாட்டி பிரைஸ் ஏன்னா ஹர்ஷல் பட்டேல் அதுக்கப்புறம் பெருசா போயிருக்காங்க, வெளியே போய் பெருசா பர்ஃபார்மன்ஸ் பண்ணல. மேபி இந்த வருஷம் வந்து உங்களுக்கு பட்ஜெட்டுக்குள்ள கிடைச்சா ஹர்ஷல் பட்டேலுக்கும் போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஓகே ஓகே, நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் பார்த்துருக்கோம். டார்கெட்டட் பிளேயர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்க்குறோம். ஆர்சிபி எப்படி பண்றாங்கன்னு பார்க்கலாம். பரவாயில்ல, அவங்க மேனேஜ்மெண்ட்ல நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க, ரிட்டென்ஷன்ஸ்லேயே தெரிஞ்சுது. ஸோ ஹை ப்ரொஃபைல் நேம்ஸ்க்கு போகாம கரெக்டா அந்த கிரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி எந்தெந்த பிளேயர் சூட் ஆவாங்கிறத கரெக்டா கணிச்சு நீட்டா எடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பா ஆர்சிபிக்கு ஈசாலா கப் நாமதே இருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ லெட்ஸ் சி வாட் ஹேப்பன்ஸ். ஆக்ஷனுக்கு அப்புறம் நம்ம மறுபடியும் டிஸ்கஸ் பண்ணலாம். இஃப் யூ லைக் அவர் வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ், பை. This video is sponsored by GenReviews.online.